சிக்கன் பக்கோடா வேணுமா? வா, ஆரியாவுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் 65 வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். பார்த்தீங்களா சிக்கன் பீஸ் எப்படி இருக்குது? இந்த மாதிரி இதை எடுக்கும்போது தனித்தனியாக அப்படியே எடுத்து இப்படி போட்டிங்கன்னா சுட சுட சிக்கன் 65 சாப்பிட்டீங்கன்னா மேலே இருக்கிறது மட்டும் கிறிஸ்பாக இருக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பா சாப்பிட்டமா தூங்கணுமா ஏந்திரிச்சமா என்னதான் வேணும்? நமக்கு சோறு தான் முக்கியம். என்னதுப்பா? சிக்கன் பக்கோடா வேணுமா? வா, ஆரியாவுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் 65 வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். காய்ஸா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு 65 ரெடி பண்ண போகிறோம். 65க்கு ரொம்பவே முக்கியம் அதுக்கு மேலே இருக்க மசாலா. அந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரியே போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து தோல் உரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். இது 1 கிலோ சிக்கன் தோல் எடுத்துட்டுனா கொஞ்சம் ஒரு 50 கிராம் 100 கிராம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சிக்கன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா தயிரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துக்குங்க. நிறைய பேர் லெமன் சேர்ப்பாங்க. லெமன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மசாலாவில் சேர்க்காதீங்க. பொரிச்சதுக்கப்புறம் லெமன் மேலே புளிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு தயிர் எடுத்து இந்த சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா பரட்டி விட்டுக்குங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் இந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறணும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கலந்து விட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மசாலா போடணும். ஏன்னா தயிரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தயிரும் இந்த சிக்கனும் ஓரளவுக்கு ஊறினதுக்கப்புறம் மசாலா போடும்போது மேலே அந்த கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மசாலா பிரியாமல் சூப்பராக நமக்கு ஒரு 65 கிடைக்கும். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கலக்கிக்குங்க. கலக்கினதுக்கப்புறம் இதில் என்னென்ன சேர்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன், இது பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன், ரெண்டுத்தையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஏன் கார்ன்ஃப்ளவர் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாவில் நல்லா ஒட்டும். இப்போ இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிசைஞ்சிக்குங்க. 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பேஸ்ட்டு. எப்பவுமே அது ரெண்டையுமே தனித்தனியாக வைங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டரு, சூப்பராக இருக்கும். ஒன்றா நம்ம மெஷர்மெண்ட் தெரியாமல் தனித்தனியாக நம்ம ஒன்றா ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சோம்னா இது எவ்வளோ போட்டோம் அது எவ்வளோ போட்டோம் அப்படின்னு தெரியாது. அப்படி இல்லை அரைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து அரைச்சிடுங்க. ரெண்டுமே 100 கிராம் பூண்டு 100 கிராம் இஞ்சி அப்படின்னு அரைச்சிங்கன்னா நம்ம ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு போடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா மசாலா கட்டி கட்டியாக இருக்கும். அந்த சிக்கனில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும். மசாலா ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சாச்சு. கடைசியாக நம்ம உப்பு போடும்போது ஃபுல்லாக ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா போடும். பார்த்தீங்களா சிக்கன் பீஸ் எப்படி இருக்குது? இந்த மாதிரி இதை எடுக்கும்போது தனித்தனியாக இதை நம்ம தண்ணியிலே போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா பிரியாது. தண்ணியில் போட்டு கையை விட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா குழப்பினா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிரியும். பார்த்தீங்களா இது அப்படியே தண்ணியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். இப்போ நம்ம சுட தண்ணி சூடாக அந்த எண்ணெயில் போடும்போது இது வந்து பார்த்திங்கன்னா பிரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி மசாலாவை போட்டு இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் வைங்க. அப்போ தான் அந்த மசாலா ஊறும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சிங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பராக கிறிஸ்பியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 65 வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 65 வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கலாம். ஸோ காய்ஸ் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இதை ஊற வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 65 பொரிக்க போகிறோம். எப்போவுமே 65 வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்க்குள்ளே முங்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போட்டு கை விட்டுக்கின்றதெல்லாம் கிடையாது. நல்லா எண்ணெயை ஊற்றி பாதி வான அளவுக்கு ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா சுட வைங்க. நல்லா ஹீட். ஆமாம் அப்பா நிறைய எண்ணெய் ஊற்றிருக்காங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரண்டியில் ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா போடுங்க. ஒட்டவே கூடாது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா
உடனே எண்ணெயில் போட்ட உடனே கரண்டியை விட்டு இப்படின்னு கிண்டணும் வச்சுங்களேன், கீழே ஃபுல்லாக ஒட்டிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் சிக்கனை போட்டாச்சு. குறைஞ்சது ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் கரண்டியை விட்டு அப்படி பொறுமையாக எடுக்கும்போது கீழே கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக வரும். நல்ல பபுள் வந்து பார்த்தீங்கன்னா வேகும். அந்த சமயத்தில் இப்படி கீழே விட்டு இப்படி திருப்பிடிங்கன்னு வச்சுங்களேன், கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாது, கொஞ்சம் கூட மசாலாவே ஒட்டாது. ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டு ஒரு 30 செகண்ட் விட்டுருங்க. அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்டியே வந்து பார்த்தீங்கன்னா வானலுக்குள்ளேயே கொண்டு போனோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக திருப்பி போடுங்க. சிக்கனை ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரித்து விட்டுருங்க. சிக்கனை போட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்துடும். இந்த பபுள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறையும். அந்த சமயத்தில் அப்படியே எடுத்து இப்படி போட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு சிக்கன் 65. இதை எடுத்து போட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து செட்டு போடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் இருந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா போடணும். ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆகட்டும். அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை இருக்குது பார்த்திங்களா, இந்த கருவேப்பிலை இவனை அப்படியே உருவி அப்படி போட்டிங்கன்னு வச்சுங்களேன், சும்மா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பொரியும். அதை போட்டால் தான் இந்த 65ஓட அந்த வாசனையே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரும். மேலே அப்படி போட்டிங்கன்னா சூப்பராக கலகலகலன்னு சத்தம் வரும். இப்போ சூடானதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செட்டே போடணும். நம்ம ஃபஸ்ட் ஓகே, சுட சிக்கன் 65. ஐயா சிக்கன் 65 பார்த்தீங்களா, இந்த கலர்லாம் சூப்பராக வரும். இந்த மசாலா பிரிச்சிங்கன்னா பாருங்கள், மேலே பஜ்ஜி மாதிரி ஒரு லேயரில் வரும். ரொம்ப பஜ்ஜி மாதிரி வரக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக இருக்கிறதுனால அப்படி வந்துச்சு. இது அப்படியே சாப்பிட்டிங்கன்னா மேலே இருக்கிறது மட்டும் கிறிஸ்பாக இருக்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுப்பா சிக்கன் 65 நல்லா இருக்கா? இதுக்கு மேலே லைட்டாக லெமனை புழிஞ்சி ஓகே, சூப்பராக இருக்குது. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த மசாலா டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். 1 கிலோ செஞ்சாலும் பத்தாது இந்த ஆனியனோட. செம்ம சூப்பர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.